வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெள்ளை குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதே மாதிரி இடியாப்பம், ஆப்பத்தோடலாம் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய வகையான குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை குருமா செய்கிறதுக்கு பாத்திரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இது தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இதோடையே நம்ம இன்றைக்கி சோம்பும் போட்டு பொரிய விட போகிறோம். அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா செவக்க விட்டுறலாம். இது நல்லா செவந்துச்சுன்னா நம்ம குருமாவுக்கு நல்ல ஒரு கரம் மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரே ஒரு ஏலக்காவையும் நல்லா இடித்து சேர்த்து பொரிய விட்டுருக்கிறேன். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 பேத்துக்கு குருமா செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் குருமாவில் சேர்த்து செய்கிறப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போயிட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் செஞ்சு. இதுக்கு நான் இப்போ அரைக்கிற விழுதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போட்டு முழுசாக இருக்கிறத சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை பாலில் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு 10 நிமிஷமாக. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் கூட ஊற வச்சதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாவை நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கீரி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். விழுதாவும் நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டோட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்மளோட பச்சை வாசனையும் இஞ்சி பூண்டுலேருந்து போயிருச்சு. போனதுக்கு அப்புறமா நீங்கள் பச்சை மிளகாய் சேருங்க. இஞ்சி பூண்டோட நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப நம்ம இந்த வதக்கிறப்பே ரொம்ப காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி தனியாக இடிச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இதுக்கு அதிகமாக போடணும். ஏன்னா தேங்காய் விழுதில் நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால ரொம்ப இனித்த டேஸ்ட் மாதிரி ஆயிரும். இதில் நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதாவது ஒரே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நான் அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பச்சை உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதிலேயே வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதோட வதக்குனிங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடணும். இதுலேயே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். அதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெள்ளை குருமாங்கிறனால நீங்கள் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் போட்டிருக்கிறனால குருமா திக்காகி வரும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்கிறப்ப தான் நல்லா குருமா திக்காகி வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மொத்தமாக 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதுக்கு இருக்கும். நல்லா கலந்துட்டு தேங்காய் விழுது ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தேங்காய் திரிஞ்சு ஒரு மாதிரி எண்ணெய் வாசம் ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி சேர்க்காதனால இந்த புளிப்பு சுவை ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதியும் வந்துருச்சு. கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெள்ளை குருமா தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் காய்கறிகள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி, அதே மாதிரி பரோட்டாலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு பிஞ்சு கரம் மசாலாவை இந்த மாதிரி தூவிட்டிங்க அப்படின்னா குருமா செம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை குருமா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி இதோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.